Hi friends, இதுதான் நீங்க மைனஸ் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணாதா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா CMA இன்டர்மீடியேட்ல பேப்பர் 8 காஸ்ட் அக்கவுண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் வந்து எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க ஒரு ஃபீட்பேக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் யாரும் எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்கன்னா கீழே மறந்தாமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுங்கள். அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை வந்து எப்படிங்கிறது வந்து புரியும். ஓகேவா? ஸோ குரூப் 1ல லாஸ்ட் சப்ஜெக்ட் இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சவங்க, அதாவது சிங்கிள் குரூப் தான் எழுதிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம். போத் குரூப் இருக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம். ஸோ அதோட முடிச்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுலையா? ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரீயா. ஓகேவா? கொஞ்சம் ஒரு 15 days or 20 days அப்படியே ஃப்ரீயா இருங்க. குரூப் 2 என் கிளாஸஸ் வரணும்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாமே நேம் கொடுத்துருக்கீங்க. இந்த பொங்கலுக்கு அடுத்து நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட சேனல், அதாவது மணிகண்டன் CMA சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு வந்து தேங்க்ஸ். நியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 year 5 months இந்த ஒரு ஷார்ட் டியூரேஷனில் வந்து 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். தமிழ்நாட்டில் வந்து இந்த CMA ரிலேட்டடாக அப்டேட்ஸ் எல்லாம் சொல்கிறதுல 3rd சேனலாக வந்து இருக்குப்பா. ஓகேவா? ஸோ பார்க்கலாம், இன்னொரு கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தால் ரொம்பவே ஹாப்பி தான். பார்க்கலாம், அந்த ஒரு டேக்காக கொஞ்சம் ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம நல்ல கண்டென்ட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். சாதாரண விஷயம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபர்ட் கண்டிப்பாக போட்டு அந்த இடத்துக்கு நம்ம வரலாம். ஓகேவா? உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து வரலாம். ஓகே, இப்போ ரிவ்யூ பற்றி பார்க்கலாமா? நேற்று போட முடியாத சிச்சுவேஷன் ஃப்ரெண்ட்ஸ், GST பற்றி, அதனால நான் போடலை. ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்க. போட முடியாத சிச்சுவேஷன், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வந்து போட முடியவில்லை. ஓகேவா? ஸோ இது நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் அக்கவுண்டிங் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக எல்லாருமே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் எக்ஸாம் நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னேன். ரெண்டாவது இன்னொன்று சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, காஸ்ட் அக்கௌண்டிங்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் 1 wordல ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க, சம்ல அங்கங்க ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா எல்லாருமே 10 நிமிஷம் தான் ப்ரோ, 10 minutesல நான் 1 word வந்து ஃபுல்லா முடிச்சிட்டேன். கரெக்டா 10 minutesல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நான் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஆக்சுவலா முன்னாடி தெரிஞ்சதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன் சொன்னேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த ஆஃப்லைன்லயும் சரி ஆன்லைன்லயும் எக்ஸாம்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொன்னேன். நான் சொன்னது இது கரெக்டா ப்ரெடிக்ஷன் படி கரெக்டா நடந்திருக்கு. ஏன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் இல்ல, இந்த புக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 words நீங்க நல்லா படிச்சாலே போதும். அதுக்கு மேல நீங்க வேற எங்கேயும் போய் தேடி பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. அதை நீங்க நல்லா படிச்சிட்டீங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல நீங்க வேற எதுவுமே தேவை இல்லை. புக் பேக் 1 words பக்காவா நோட் பண்ணிக்கணும். டெய்லி குயிஸ் குரூப்ல இருக்கக்கூடிய 1 words வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே தெளிவா பார்த்தாங்க, ஒர்க் அவுட் பண்ணி பக்காவா பார்த்திருக்காங்க. அது வந்து 10 நிமிஷம் தான், 10 minutesல வந்து 40 marks வந்து எனக்கு கிடைச்சிருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எல்லாருக்குமே 40 marks கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு சிலர் எனக்கு 38, 37 அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னாங்க. ஸோ அதுல நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா வந்து நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா அதுக்கு மேலாம் வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. 1 word ரொம்ப ட்விஸ்ட் அடிச்சு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய 1 words இருக்கு புக் பேக்லயும் சரி, வெப்சைட் ஒன்லையும், குயிஸ் குரூப்லயும் சரி. இதுக்கு மேல வேற எதுவுமே கேட்க முடியாது காஸ்ட் அக்கௌண்டிங்ல மட்டும். சரியா? மிச்ச சப்ஜெக்ட் எப்படியோ நான் வந்து முன்னாடியே சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். காஸ்ட் இந்த சப்ஜெக்ட் நீங்க எப்படி படிச்சாலும் உள்ள இருந்தெல்லாம் கேட்கலாம். பட் காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் தவிர வேற எதுவுமே அவங்களாம் கேட்க மாட்டான்னு சொன்னோம் இல்லையா, அது நடந்துருச்சு. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கான்செப்ட்ஸ்லா நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி இருக்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ப்ராசஸ் காஸ்டிங் இருக்குல்லையா, அந்த ப்ராசஸ் காஸ்டிங் தான் நார்மலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. என் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன கைட் பண்ணேன் அப்படின்னா ப்ராசஸ் காஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்காவா சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ப்ராசஸ் காஸ்டிங்ல பாஸ்ட் 3 attempt கொஸ்டின் பேப்பர்ல ஒரு அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர் இப்போ இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம் பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த ரீஃபைனிங், கிரஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான மாடலா இருக்கும். புக்குக்கும் அந்த சம்முக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். அந்த மாதிரி சம் ஒர்க் அவுட் பண்ணாங்க ஆக்சுவலா அந்த ஸ்டூடெண்ட்ஸ், என் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அந்த கேஸ்ல அட்டன் பண்ணும்போது எனக்கு ஓகேவா இருந்துச்சு ப்ரோ. ஓகேவானா 12 mark 12 out of 12 வாங்கணும்னு தெரியல, பட் எனக்கு வந்து இதுதான் பண்ணணும், அடுத்த ஸ்டெப் இதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்போனா பாஸ்ட் அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஓகேவா? ஏன்னா ப்ராசஸ் காஸ்டிங் வந்து நம்ம நார்மலா புக்ல இருக்க சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணா பத்தாது. பாஸ்ட் 3 attemptல வந்து பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி, செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். அந்த சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க.
டிசம்பர் 2019, ஜூன் 2019, டிசம்பர் 2018 இந்த 3 அட்டெம்ப்ட்ல ஒரு அட்டெம்ப்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எப்படின்னா ரீஃபைனிங் கிரஷிங் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம். அந்த சம்ம மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன், பக்கா கிளாரிட்டி. அதை நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து நம்மளால முடியும். ஸோ அவங்க வந்து கேஸ்ல வந்து ஈஸினாங்க. ஸோ 40 மார்க்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடைச்சிருச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 12 மார்க்ஸ். ஸோ அப்போ கேஸ்ல வந்து ஃபுல் மார்க் கிடைக்குமா என்னங்கிறது தெரியல ப்ரோ. பட் என்னோட ஒர்க்கிங்ஸை வந்து நான் பக்காவா கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒருத்தவங்களோட ஒப்பீனியன். ஸோ அந்த சரி பேலன்ஸ் எல்லாம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எல்லாமே ஓகேவா இருந்துச்சு ப்ரோ. இப்போ ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அந்த சம் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ல வந்து ஒரு இது எழுதணும்னா இப்போ ஏ எனக்கு தெரியுதுன்னா பி வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் கொஞ்சம் ட்விஸ்டா இருந்துச்சு ப்ரோ. அந்த மாதிரி ஒன்னு நல்லா இருந்தா ஒன்ல ட்விஸ்ட் இருக்கு, ஒன்னு நல்லா இருந்தா ஒன்ல ட்விஸ்ட், அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பட் அப்போ ஓவரால் ரிவ்யூ வந்து நீங்க ஏதாவது சொல்வீங்களா அப்படின்னா எம்சிக்யூக்கு வந்து 5 ஸ்டார்ஸ்க்கு நான் 5 ஸ்டார் கண்டிப்பா கொடுப்பேன் ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க 5 ஸ்டாருக்கு நான் 5 ஸ்டார் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கேஸ்ல இதுக்கெல்லாம் வந்து கேட்கும்போது ஒருத்தவங்க ஒரு ஒப்பீனியன். ஓகேவா, நான் அந்த கொஸ்டின் பேப்பர் அட்டெம்ப்ட்ல இருக்கு, பாஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருக்கக்கூடிய சம் நான் பார்த்தேன், எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு ப்ரோ. நான் அதை பார்க்கல, எனக்கு இது ஒண்ணுமே தெரியல ப்ரோ. ஓகேவா, அந்த மாடலை நான் பார்க்கல, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததில்ல, எனக்கு தெரியாது, இது ஒண்ணுமே எனக்கு தெரியாம இருந்துச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ். கான்ட்ராக்ட் காஸ்டிங் ஓகே ப்ரோ. அண்ட் தென் ஹால்சே பிளான் கேட்டிருந்தாங்க, கான்ட்ராக்ட் காஸ்டிங் கேட்டிருந்தாங்க, இந்த பட்ஜெட்ஸ் வேரியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க ப்ரோ. அதுலேயே நியர் பார்த்தீங்கன்னா 18 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு ப்ரோன்னு சொன்னாங்க. ஓகேவா, அதாவது எப்படி இருந்துச்சுன்னா ஸோ இதை மெர்ஜ் பண்ணி வேரியன்ஸ் பட்ஜெட்ஸ் இதோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா அந்த சம்ம இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்கோம், எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தோன்னே 10 நிமிஷத்துல இதுதானே அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும் ப்ரோ. பட் இங்க அந்த மாதிரி நமக்கு நடக்கவே நடக்காது. அது ஒண்ணுதான் சொன்னாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸ் கிடைச்சோன்னே அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப தைரியமாயிடுச்சு. எல்லாருமே வந்து பரவாயில்ல 40 மார்க்ஸ், சரி அடுத்த ஒண்ணு அடுத்து நம்ம இன்னும் நல்லா செஞ்சலாம் சொல்லிட்டு எனக்கு தைரியம் வந்துச்சு ப்ரோ. பட் உள்ள போக போக இதுதான் நினைச்சேன். ஆனா வெளியிருந்து பார்க்கும்போது வந்து ஓகேவா இருக்கு. உள்ள நுழையும் போது தான் ஒரு சில விஷயங்கள் வந்து டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்துருந்தாங்க. சோ அந்த திங்க் பண்றதுக்கே ஒரு டைமிங் வந்து கொஞ்சம் எடுக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் நல்லா இது வரைக்கும் ப்ராப்ளமா பக்காவா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இது வந்து ப்ராப்ளம்ஸ் இல்ல ப்ரோ, பக்காவா வந்து செஞ்சிடலாம், எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அப்போ கொஸ்டின் வந்து இந்த செக்ஷன் சிக்கும் டிக்கும் உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 5க்கு 3.5 வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ 5க்கு 3.5 அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 3.5ல இருந்து 4 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு டீசென்டான ஒரு விஷயம் தான்ப்பா. ஒரு FAO DT அளவுக்குலாம் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு நான் டஃப் அப்படிங்கிறலாம் வந்து சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஆனா ப்ராப்ளமா நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது இது வந்து ஓகேவா இருந்துச்சு. 1 வேர்ட் 40 மார்க் பிரச்சனை இல்லை, ஓகே தான். ப்ராசஸ் காஸ்டிங் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்கும் போது ஓகே தான். ஸோ இப்போ 52 மார்க்ஸ் நமக்கு வந்து போயிடுச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரேக் இவன் பாயிண்டா எனக்கு ஈஸி நான் நினைச்சிருப்பேன். அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை அடிஷனலா ஏதோ இந்த மாதிரி நீ பண்ண புக்லயே இந்த மாடல் இருந்திருக்காது, பாஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருந்திருக்காது, இதை கொஞ்சம் நீ அடிஷனலா பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொன்னாங்க. ஆனா பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும் அப்படின்னா அந்த கான்செப்டை புரிஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் போது அது நம்மளால வந்து பண்ண முடியும் அப்படிமா சொன்னாங்க. ஸோ ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓகே தான். அதுக்காக வந்து யாரும் வந்து மோசம் FA இருந்த அளவுக்கு DT இருந்தது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்க சொல்ற விஷயங்கள் ஹால்சே பிளான் இருந்துச்சு ப்ரோ, ரெகன்சிலேஷன் இருந்துச்சு, பட்ஜெட்ஸ் இருந்துச்சு, வேரியன்சஸ் இருந்துச்சு. ஆனா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத விஷயங்களை பார்க்கலாம் ப்ரோ. இங்க வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் கொஞ்சம் அடிஷனலா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பறந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே தான். 5க்கு வந்து 3.5 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரிவ்யூ தான்ப்பா. ஓகேவா, ஆனா என்னன்னா எனக்கே இது வந்து ஆக்சுவலா ஒரு பிடிபடலன்னு கூட வச்சுக்கோங்களேன். 12:30க்கு ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணி ப்ரோ எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி ப்ரோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி மாதிரி இருந்து சொன்னாங்க. சரி செம்மையா பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து சொன்னாங்க. ஒரு சில அடுத்த திருப்பி கால் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆனா எனக்கு இந்த இடத்துல இது நல்லா இருந்துச்சு, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஒரு சிலர் வந்து அடுத்து வந்து ப்ரோ ஈஸி தான் ப்ரோ, அதாவது நல்லா படிக்கும் போது ஈஸியா பண்ணாங்க. என்னன்னா அது இப்படி சொன்னாங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு விஷயங்கள் தான். ஏன் ப்ரோ இப்படி டிஃபரெண்டா சொல்றாங்க? 1 வேர்டு மட்டும் எல்லாம் ஒரே விதமா ஓகே ப்ரோ நீங்க நேற்று சொன்ன விதம் கரெக்டா வந்துச்சு, நான் கடைசி நேரத்தில் நான் படிச்சேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. கேஸ் லாக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மிச்ச விஷயங்கள் என்ன இருந்துச்சுன்னா ஏ தெரிஞ்சா பி தெரியாது ப்ரோ, பி தெரிஞ்சா ஏ தெரியாது. அதுக்காக வந்து ஒரு சிலர் வந்து அதை விட்டுருப்பாங்க. ஆனா என்கிட்ட பேசின ஸ்டூடெண்ட்ஸ் நிறையவே சொல்லும்போது ப்ரோ நான் விடல, எனக்கு ஏ தெரிஞ்சிருக்கும் 9 மார்க்ஸ் வரும் தெரியும்,
சாரி 6 மார்க்ஸ் ஆச்சு கண்டிப்பாக வந்து வரும் தெரியும். ஸோ அந்த நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நான் ஒர்க் அவுட் பண்ணிப்பேன் ப்ரோ. அடுத்து எனக்கு அந்த இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மார்க் எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒன்று தெரிலங்கிறக்காக இதை விட்டோம்னா நமக்கு மார்க்ஸ் போயிடும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்ப ஒரு நல்ல டெசிஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல வியூஸ் தான்ப்பா இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்வேன்னா நல்லா பாருங்க. திருப்பி வந்து அந்த பாஸ்ட் அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர் 3 அட்டெம்ப்டே நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அதை வந்து நான் கிளாஸ் சொன்னாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருந்துச்சு சொன்னாங்க. ஒரு சில இடத்துல எனக்கு கொஞ்சம் டஃப் ஆச்சு ப்ரோ அப்படிமா சொன்னாங்க. ஸோ அதனால அந்த ட்விஸ்ட்டுக்காக மட்டும் நான் சொல்றேன், கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மிச்செல்லாம் ஓகே தான், ரெக்கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஓகே, பட்ஜெட்ஸ்க்கு வந்து ஓகே. ஆனா முன்னாடி 10 நிமிஷத்துல டக்குன்னு செய்யலாம். இப்போ வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறக்கே 20 நிமிஷம் ஆகுது ப்ரோ. ஸோ அதை புரிஞ்சுட்டா நல்லா செய்யலாம். பட் புரியாம நம்ம இதுதான் அப்படி சொல்லி செஞ்சுட்டோம்னா அடுத்து என்ன இருக்குன்னா ப்ரோ கடைசியில் ஒரு பாயிண்ட் அடிஷனல் கொடுத்துருவாங்க. அச்சு இந்த பாயிண்ட் பார்க்கலையே, அப்போ இதை சேர்க்கறதுக்கு இன்னொரு டைமிங் எடுக்கும். இந்த மாதிரி தான். பட் வந்து புரிஞ்சு செய்யும்போது ஓகே. ஆனா மார்க்கை பத்தி என்னப்பா சொல்வீங்க, எல்லாம் பாஸ் ஆயிடும்னா ஆமா ஒரு 50 above வந்துடும் ப்ரோ. பட் அக்யூரேட்டான மார்க் சொல்ல முடியாது. சரி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ப்ரோ ஒர்க்கிங்ஸ் என்னோட விஷயங்கள் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். அவங்க எப்படி மார்க் போடுறான்னு தெரியாதுல, அதனால ஒரு அக்யூரேட்டான மார்க் என்னால் சொல்ல முடியாது. இது வந்து ஸ்டூடெண்ட் சொன்னது. பட் லா எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி காஸ்டிங்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 ஈஸியாக சொல்லியிருக்காங்க, 2 டஃபாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான். ஸோ அதனால நம்ம என்னன்னா சொல்லலாம், எனக்கு ஃபெயில் ஆயிருவேன், எனக்கு கிளியர் ஆகாதுன்ட்டு. பட் மார்க்ஸ் வரும்போது தான் தெரியும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிருப்போம் 40, பட் மார்க் பாருங்க 50. 4 சப்ஜெக்ட் ஈக்குவலாக 50 வந்துச்சுன்னா 200 பாஸ். அப்படி நீங்க நினைச்சிட்டு அடுத்த குரூப் 2 படிக்க ஆரம்பிங்க. குரூப் 1 புக் இனிமேல் நீங்க யாரும் எடுக்க போறது இல்லை. சரியா? நீங்க எல்லாமே இனிமேல் குரூப் 2 போயிட்டீங்க. ஓகே, ரிசல்ட்டா இல்லை, நீங்க டைரக்டா குரூப் 2. ஓகேவா? ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் அப்புறம் பண்ணுங்க, உடனேலாம் இல்லை. ஏன்னா நல்லா படிச்சுப்பீங்களா? ஸோ கொஞ்சம் கேப் கொடுங்க. இந்த இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ Jan 3 எழுதுவாங்களே, ஸோ அது வரைக்கும் கூட கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க. அவங்களாம் முடிச்சுட்டு அந்த பொங்கல் வரைக்கும் அவ்வளோதான் டைமிங் இருக்கும். இன்னும் நல்லா பார்த்தா 15 days டக்குன்னு ஆயிரும். அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படிலாம் வருது அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூஸ் பார்க்கலாம். அது முடிச்சோன்னே பொங்கல்லாம் முடிஞ்சோன்னே நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சரியா? ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்க குரூப் 2 மட்டும் தான் எடுக்கணும். குரூப் 1 புக்கை கையில் வச்சிருக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ்.